இவர் கேட்குறத சொல்கிறேன். ஒரு விஷம் இருக்குதில்ல, அதை கொண்டு வந்து அவர் கையில் கொடுங்க. இல்லைன்னா ஒரு கத்தியில் கொடுங்க, அவர் என்னை குத்தி கொலை பண்ணட்டும். இது எவ்வளோ மோசமான கேள்வி. இது எப்படிலாம் நீங்கள் கேட்குறீங்க? எப்படி இதெல்லாம்? அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன உயிருக்கு கூட கெடுதல் நினைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். 45 வருஷமாக அங்கே இருக்கிறேன். எப்படி உங்களுக்கு கேட்குறதுக்கு மனசு வருது? நீங்கள் 45 வருஷத்தில் எங்கள் கட்சி சாதாரண தொண்டன்லேருந்து, எங்கள் கட்சிக்காரங்கலேருந்து, அல்லது எங்கள் கட்சிக்கு அப்பாற்பட்டவங்கலேருந்து, ஊடகத்திலேருந்து ஜிகே மணி அப்படி தவறு பண்ணோன்னா ஐயோக்கு நான் என்னைக்காவது ஒரு கேள்வி யாரையாவது மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். நீங்கள் இந்த கேள்வி கேட்குறீங்களே, உங்கள் மனசாட்சியை தொட்டு ஜிகே மணி இப்படி செய்வானா, அப்படி பேசுவானா நினச்சி பாருங்கள். அப்படி கேட்பேனா நான்? அப்படி செய்வேனா? அப்படி சரி, அப்படி இல்லை நீங்கள் நினைக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னால் நான் பாட்டாளி மக்கள் கட்சியில் வன்னியர் சங்கத்தை இத்தனை வருஷம் இருக்க வேண்டிய அவசியமே இல்லையா? கடந்த காலம் எம்ஜிஆர் காலத்துலேருந்து, கலைஞர் காலத்துலேருந்து, புரட்சி தலைவி காலத்துலேருந்து, மற்றவங்க காலத்தில் எப்படிப்பட்ட வாய்ப்புகள்லாம் என்னென்ன வாய்ப்புகளாக வந்துச்சுன்னு சொல்லக்கூடாது. அதெல்லாம் விட்டுட்டு ஏன் அங்கே இருக்கிறேன் இல்லைங்களா? கட்டாயம் மிக விரைவில் சந்திப்பாங்கிற நம்பிக்கையோடு இருக்குது. அதுக்கு தீவிரமான முயற்சியில் இறங்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இதுக்கு காரணங்கன்னு சொல்ல தயவுசெய்து உங்களை ரொம்ப மன்றாடி கேட்டுக்கிறேன், இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க. இந்த செய்தி வெளியிடாது. நல்லது இல்லைங்களா? அப்படி போய் செய்வேனா? உங்களுக்கு மனசாட்சி இருக்குதா? சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பொது வெளியில் பார்வை? எங்கே பார்வை இருக்குது? உங்கள் மாதிரி சொல்கிறது யாராவது ஒரு செய்தி போட்டு பெருசாக்குறாங்க இல்லைங்களா? அது நல்லா இல்லை. சந்திக்கணும்னு சொல்லி நானும் நேற்று இரவு முழுசும் ஐயா கிட்ட பேசியிருக்கிறேன். நேற்றுக்கு அவர்கிட்டையும் பேசினேன், இன்றைக்கும் பேசியிருக்கிறேன். நல்ல நம்பிக்கையோடு இருக்குங்கிற எனக்கு தீவிரமாக முயற்சியில் இருக்கிறேன். அதுக்கு உண்டான முயற்சி நீங்களும் ஆக்கப்பூர்வமாக அது ஒரு சுமூகமான தீர்வு வர்றதுக்கு ஆதரவாக இருக்கணும் உங்களை பணிவாக கேட்டுக்கிறேன். ஐயா, இப்போ இந்த 2 பேருக்கு அந்த முரண்பாடு என்பது தேர்தல் கூட்டணி தொடர்பானது தானா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. தேர்தல் வரும் போகும், தேர்தல் வரும் போகும், வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வரும். ஒரு கட்சி தேர்தலுக்காக தான் பண்ணுறாங்க, தேர்தலுக்காக பேசுகிறாங்கள எந்த வகையிலும் ஏற்றுக்க முடியாது. மாநில கட்சிக்கும் தேசிய கட்சிக்கும் வந்து கூட்டணி அமைப்பதில் சிக்கல் இருக்குது. அதில் வந்து 2 பேருக்கும் முரண்பாடு இருக்குது. இல்லை அந்த மாதிரி இல்லை. கூட்டணி பேசி சரியாக பேசி தானே முடிவு பண்ணுவாங்க. ஒரு முடிவு பண்ணாமல் பேசாமல் முடிவு எடுக்க முடியாதுல்ல. இல்லை இப்போ நான் ஒன்று மட்டும் உறுதியாக சொல்கிறேன், தேர்தல் நெருங்கிறதுக்கு முன்னால் சந்தித்து பேசுவாங்க, நல்ல கூட்டணி அமைப்பாங்க. பாமக இடம்பெற கூட்டணி தான் தேர்தல் வெற்றி பெறுங்கிற பழைய நிலைமை மீண்டும் பாட்டாளி மக்கள் வச்சு உருவாக்கி காட்ட அந்த நம்பிக்கையை முன்னெடுத்து நாங்கள் மனசாட்சியோடு செய்வோம். நான் என்னை பொறுத்த வரைக்கும், இந்த மணியை பொறுத்த வரைக்கும்